முக்கிய செய்திகள். சுவிட்சர்லாந்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பயங்கர தீ விபத்து. 40க்கும் மேற்பட்டோர் பலி, 115க்கும் அதிகமானோர் படுகாயம். மத்திய பிரதேசத்தில் மாசடைந்த குடிநீரால் 8 பேர் பலி. ஆய்வுக்கு சென்ற அமைச்சரிடம் பாதிக்கப்பட்டோர் வாக்குவாதம். புத்தாண்டையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள். குளியல், நடனம், விளையாட்டு என உற்சாக கொண்டாட்டம். சமூக வலைதளங்களில் சிறுவர்கள் பயன்படுத்த தடை. ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து பிரான்ஸ் நாடும் முடிவு. வணக்கம். சுவிட்சர்லாந்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் அந்நாட்டில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் புத்தாண்டை கொண்டாட சுவிட்சர்லாந்தில் குவிந்துள்ளனர். இந்நிலையில் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் அமைந்துள்ள கிரான்ஸ்-மோன்டனோ நகரத்தில் செயல்பட்டு வரும் லே கான்ஸ்டலேஷன் என்ற மதுபான பாரில் உள்ளூர் நேரப்படி புதன்கிழமை அதிகாலை 1:30 மணியளவில் பயங்கர வெடிச்சத்தம் கேட்டது. அப்போது அங்கு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இருந்த நூற்றுக்கணக்கானோர் அலறியடித்து ஓடிய நிலையில் தீயில் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரலாம் என அஞ்சப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் என கூறப்படுகிறது. இதனிடையே பலியானவர்களின் உடல்கள் முழுமையாக கருகியதால் அவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் நீடிக்கிறது. அறையின் கூரை மற்றும் சுவர் பகுதிகள் என அனைத்து மரக்கட்டைகளால் வடிவமைக்கப்பட்டிருந்ததால் தீ வேகமாக பரவி கட்டடத்தை முழுவதுமாக சூழ்ந்தது. இதனால் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் என முதலில் தகவல் வெளியான நிலையில் சுவிட்சர்லாந்து போலீசார் அதனை மறுத்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு சுவிட்சர்லாந்து அதிபர் காய் பாமெலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பயன்படுத்திய வானவெடி பட்டாசுகளே இந்த தீ விபத்துக்கு காரணம் என்றும், பாரின் பெண் ஊழியர் ஒருவர் மதுபான பாட்டில் மீது எரியும் மெழுகுவர்த்தியை வைத்ததே காரணம் என்றும் இருவிதமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் தீ விபத்து நடந்த பகுதி முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியின் வான்வெளியில் விமானங்கள் பறக்கவும் உடனடியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆல்ப்ஸ் பனிமலை பகுதியில் அமைந்துள்ள கிரான்ஸ்-மோன்டனோ பகுதி பனிச்சறுக்கு, கோல்ஃப் போன்ற விளையாட்டுகளுக்கு புகழ்பெற்ற இடமாகும். எனவே இங்கு ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாத இறுதியில் கிரான்ஸ்-மோன்டனோ நகரில் உலகக்கோப்பை வேக பனிச்சறுக்கு போட்டி நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் சுவிட்சர்லாந்து சுற்றுலா பயணிகளை மட்டுமின்றி பனிச்சறுக்கு விளையாட்டு வீரர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் மாசடைந்த குடிநீரால் 8 பேர் பலியானது தொடர்பாக அமைச்சருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் இந்தூர் மாநகராட்சியால் விநியோகிக்கப்பட்ட குடிநீரை பருகிய பக்ரீத்புரா பகுதி மக்கள் 2000க்கும் மேற்பட்டோர் கடும் வாந்தி, வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். இவர்களில் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து 8 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சரும் இந்தூர் தொகுதி எம்எல்ஏவுமான திரு கைலாஷ் விஜய் வர்கியா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்த வந்தார். அப்போது உயிரிழப்பு குறித்து செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு ஆத்திரமாக பதிலளித்த அவர், தேவையற்ற கேள்வி கேட்கக்கூடாது என்றும் என்ன ஆகிவிட்டது என்றும் அலட்சியமாக வினவினார். ஆனால் ஆவேசமாக அவரை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் குடிநீர் மாசடைந்திருப்பது குறித்து பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததே தற்போதைய மரணங்களுக்கு காரணம் என கூறி அமைச்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட பலர் அமைச்சரை சந்திக்க மறுத்துவிட்டனர். தேசிய அளவில் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் தொடர்ந்து 8வது ஆண்டாக இந்தூர் முதலிடம் பிடித்த நிலையில் அங்கு மாசடைந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு பலர் உயிரிழந்திருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பகிரத்புரா பகுதியில் இந்தூர் மாநகராட்சி சார்பில் எடுக்கப்பட்ட குடிநீர் மாதிரிகளில் 26 இடங்களில் பாக்டீரியா மாசுபாடு இருப்பதை பரிசோதனை அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. மாசடைந்த குடிநீரால் மொத்தம் 14 பேர்
உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் மாநில அரசு தரப்பில் 4 பேர் மட்டுமே இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்தூர் விவகாரம் தொடர்பாக 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி மத்திய பிரதேச தலைமை செயலாளருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. செய்தியாளரிடம் ஆவேசமாக பேசியது குறித்து சமூக வலைதளத்தில் நேற்றிரவு அவர் மன்னிப்பு கோரினார். ஆனால் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சியான காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொடர் விடுமுறையால் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புத்தாண்டையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் குடும்பத்தினருடன் திரண்ட ஏராளமான மக்கள் மணற்பரப்பில் விளையாடி மகிழ்ந்தனர். கிண்டி சிறுவர் பூங்காவில் பெற்றோருடன் குவிந்த சிறுவர் சிறுமிகள் பாம்பு, மான், மயில், முதலை உள்ளிட்டவற்றை கண்டு களித்தனர். சறுக்கல், ஊஞ்சல் ஆகியவற்றில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடினர். வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு படையெடுத்த மக்கள் கரடி, மான், காட்டெருமை, சிங்கம், புலி, பல வகை குருவிகள், மீன்கள் ஆகியவற்றை பார்த்து மகிழ்ந்தனர். இதமான சூழலில் இயற்கை எழிலுடன் வன விலங்குகள் மற்றும் பறவைகள் பார்ப்பது சந்தோஷத்தை அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். உயிரியல் பூங்கா பார்க்க வந்திருக்கோம். சிங்கம், புலி, மான் இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இங்கே மற்றவங்களாம் எப்படி ஹாப்பியாக இருக்காங்க? எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. புது வருஷம் பிறந்திருக்கு இல்லையா, அதனால அவங்களும் வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. புத்தாண்டு வந்து செலிப்ரேட் பண்ணலாம் வண்டலூர் ஜூக்கு வந்திருக்கோம் ஃபேமிலியோட. வந்ததுனால நிறைய பேர் வந்திருக்காங்க, ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்து எல்லாரையும் பார்க்குறது, அந்த அனிமல்ஸை பார்க்குறது, இந்த நேச்சர் கூட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வருஷம் இந்த நல்லா ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் நல்லா போகணும், எங்களுக்கும் நல்லா போகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பழவேற்காடு கடற்கரையில் திரண்ட மக்கள் உற்சாகமாக நடனமாடியும் விளையாடியும் பொழுதை கழித்தனர். கடலூர் வெள்ளி கடற்கரையில் திரும்பும் பக்கமெல்லாம் மனித தலைகளாக காட்சியளித்தன. மணல் பரப்பில் குடும்பத்துடன் அமர்ந்து வீட்டில் இருந்து கொண்டு வந்த தின்பண்டங்களை அவர்கள் உண்டு மகிழ்ந்தனர். சீறி வந்த கடல் அலைகளுக்கு நடுவே ஆனந்தமாக அவர்கள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். வேலூர் கோட்டை பூங்காவில் குவிந்த மக்கள் தாங்கள் வீட்டில் சமைத்து கொண்டு வந்த உணவுப் பொருட்களை தரையில் அமர்ந்து சாப்பிட்டனர். ஆண்டிப்பட்டி வைகை அணை பூங்காவில் குடும்பத்துடன் புத்தாண்டு விடுமுறையை கழித்த மக்கள் வளாகத்தில் ஓடும் ரயிலில் குடும்பத்துடன் பயணம் செய்தனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கும்பக்கரைக்கு வந்திருக்கிறேன். ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான், பட் ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது. வெயிலும் இல்லாமல், மழையும் இல்லாமல், பனியும் இல்லாமல் நார்மலாக இருக்குது. நாங்கள் மீன் பிடிக்கிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் புதுசாக இருக்குது. ரொம்ப நைஸாக இருக்குது. நியூ இயர் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். ஹாப்பி நியூ இயர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே திருப்பரப்பு அருவியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் ஆனந்த குளியலிட்டனர். பின்னர் சுற்றுலா படகு துறையில் படகு சவாரி செய்து மகிழ்ச்சி அடைந்தனர். உதகை தாவரவியல் பூங்காவில் திரண்ட ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்ணாடி மாளிகையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பல வண்ண பூக்களை கண்டு ரசித்தனர். சாரல் மழைகளுக்கு நடுவே புல்வெளியில் அமர்ந்து குடும்பத்துடன் விளையாடியும் செல்ஃபி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். ஊட்டியில் எல்லா வியூஸுமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் அதை விட கிளைமேட் வெதர்ஸ் எல்லாமே நைஸ், ரொம்ப அழகாக இருக்குது, சில்னஸாக இருக்குது, நல்ல ஃபெசிலிட்டியாக இருக்குது. இங்கே பொட்டானிக்கல் கார்டன்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். இங்கே வந்தவுடனே எல்லாருக்கும் வண்டியெல்லாம் ஃபெஸ்டிவல் இது இருக்குது. எல்லாருமே வந்து வண்டியில் கூட சுற்றி பார்க்கலாம். சுற்றுலா தலங்களைப் போல கோயில்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பொன்னேரி அருகே சிறுவாபுரி முருகன் கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. நாடிக்கிணறு கடற்கரை பகுதியில் குவிந்த பக்தர்களால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டிலும் சமூக வலைதளங்களை சிறுவர்கள் பயன்படுத்த தடை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் சமூக வலைதளங்களை பயன்படுத்துபவர்களில் குறிப்பாக சிறுவர்களின் மனநலன் மற்றும் உடல் நலன் பாதிக்கப்படுவதாக மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் சமூக வலைதளங்களை அதிகம் பயன்படுத்துவதால் ஏற்படும் தூக்கமின்மை காரணமாக அவர்களின் கற்றல் திறனும் பாதிக்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து உலகில் முதல் முறையாக 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டிக்டாக், எக்ஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை பயன்படுத்த கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியா தடை விதித்தது. அந்த சட்டம் கடந்த டிசம்பர் மாதம் நடைமுறைக்கு வந்தது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து இந்த ஆண்டு 15 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு சமூக வலைதளங்களை தடை செய்ய பிரான்ஸ் அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான சட்ட வரைவு மசோதா தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்வி அமைப்புகள், நாடாளுமன்ற குழு உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனிடையே இது தொடர்பாக
தொடர்பாக செயின்ட் மாலோவில் நடந்த பொது விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய இமானுவேல் மேக்ரான் இளம் 10 வயதினருக்கு சமூக வலைதள தடையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனால் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் 2வது நாடாக பிரான்ஸ் மாறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். 2026 ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் அமைச்சர்கள் திரு ஏவா வேலு, திரு சேகர் பாபு, சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன் உள்ளிட்டோருடன் அண்ணா நினைவிடத்திற்கு சென்ற திரு ஸ்டாலின் அங்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செய்தார். பின்னர் அங்கு குழுமியிருந்த பொதுமக்களிடம் புத்தாண்டு வாழ்த்துக்களை அவர் பரிமாறிக்கொண்டார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின், தலைவர் கலைஞரின் நினைவுகளோடு புத்தாண்டு இரவில் என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக திரு ஸ்டாலின் விடுத்த புத்தாண்டு வாழ்த்து பதிவில், உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் தமது உளமார்ந்த இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். ஒரு கையில் வாளேந்தி உரிமை காத்தும், மறு கையில் கேடயமேந்தி மக்கள் நலன் காத்தும், ஜனநாயக போர்க்களத்தில் நிற்கும் நமக்கு வெற்றி ஒளி வீசும் நம்பிக்கை தரும் புத்தாண்டாக 2026ஆம் ஆண்டு மலர்வதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சலால் கோழி இறைச்சி, முட்டை உள்ளிட்டவற்றை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் வேகமாக பரவி வரும் பறவை காய்ச்சலால் கோழிகள், வாத்துகள் செத்து மடிந்து வருகின்றன. இதை தடுக்க அந்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாலும் அதன் தாக்கம் குறையவில்லை. எனவே கேரள மாநிலத்தில் இருந்து அதன் எல்லையோரத்தில் உள்ள தமிழக மாவட்டங்களான கோவை, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களில் தீவிரமாக சோதனை செய்யும் கால்நடை மருத்துவத்துறை அதிகாரிகள் வாகனங்களுக்கு நோய் கிருமி நாசினி தெளிக்கின்றனர். இரு மாநில எல்லைப் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகள் மூலம் தொடர் கண்காணிப்பு பணிகள் நடந்து வருகின்றன. இதற்கிடையே கோழி இறைச்சிகள், முட்டை ஆகியவற்றை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வர நீலகிரி மாவட்டம் தடை விதித்துள்ளது. மாவட்ட எல்லைப் பகுதியில் 7 சோதனை சாவடிகள் அமைத்து கால்நடை மருத்துவர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து அங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டது. பறவை காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து கோழி, காடை, வாத்து, இறைச்சி மற்றும் முட்டைகள் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட கோழிகளின் இறைச்சிகள் மற்றும் முட்டைகளை சாப்பிடும்போது அதன் பாதிப்பு ஏற்படும் என்றும் கால்நடை மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். நாமக்கல், ராசிபுரம் பகுதிகளில் உள்ள கோழி பண்ணைகளிலும் கால்நடை மருத்துவத்துறையினர் தொடர் கண்காணிப்பு செய்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினருடன் தமிழ்நாடு அரசு சார்பில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் பயன்படுத்த வேண்டும், அரசு துறைகளில் காலியாக உள்ள லட்சக்கணக்கான பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கைகள் தொடர்பாக கடந்த 22ஆம் தேதி அமைச்சர்கள் திரு ஏவா வேலு, திரு தங்கம் தென்னரசு, அன்பில் திரு மகேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் இதில் எந்த சுமூக முடிவும் எடுக்கப்படாததால் வரும் 6ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இந்நிலையில் 2ஆம் கட்டமாக தலைமைச் செயலகத்தில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்புடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவை குறித்து ஆய்வு செய்வதற்காக ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தனது முழு அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்துள்ளது. இந்த 3 ஓய்வூதிய திட்டங்களில் எந்த திட்டத்தை பயன்படுத்துவது என்ற குழுவின் பரிந்துரையை அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் திரு ராஜு பேசியதால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் திரு ராஜு தனது குடும்பத்தினருடனும் கட்சி நிர்வாகிகளுடனும் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சிறப்பு தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு குடும்பத்தினருடனும் கட்சியினருடனும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அதற்கு அருள் பொழிய வேண்டும் என்று வேண்டியதாக கூறினார். குடும்பஸ்தாரோடும் கழக குடும்பஸ்தாரோடும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும், அங்கே கன்னி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் புரிய வேண்டும்.
தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது. குழந்தையில் இருந்து பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு வேண்டும். அனைவருக்கும் சமமான ஆட்சி, உண்மையான ஆட்சி வேண்டும் என்றும் திரு ராஜு தெரிவித்தார். மேலும் நடிகர் விஜய்க்கு கூடும் கூட்டத்தை வைத்து எடை போடக்கூடாது என்றும், சினிமா கவர்ச்சிக்கு எப்போதுமே மக்களிடம் மவுசு உண்டு என்றும் அவர் கூறினார். அமிதாப் பச்சன் வந்தால் கூட அதிக அளவில் கூட்டம் வரும். ஆனால் யார் நல்லாட்சி தருவார்கள் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட சுமார் 10,000 பேர் விருப்பமனு அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணியை அறிவித்த மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா மேலும் பல கட்சிகள் தங்கள் கூட்டணியில் இணையும் என்றும் தெரிவித்தார். ஆனால் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வமும் அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனும் அதிமுக உடனான கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறினர். மேலும் அதிமுக பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியும் இதுவரை கூட்டணியில் இணையவில்லை. இந்நிலையில் அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பெறப்பட்டது. அக்கட்சி சார்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மொத்தம் 10,715 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் திரு செல்லூர் ராஜு, திரு சி.வி. சண்முகம் உள்ளிட்ட பலரும் தொகுதி மாறி போட்டியிட விருப்ப மனு பெற்றிருப்பது அக்கட்சியினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. வட தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசான பனிமூட்டம் நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் பனிமூட்டம் நிலவியது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கொட்டிய பனிப்பொழிவால் மரம், செடி கொடிகள் என அனைத்தும் வெண் நிறத்தில் காணப்பட்டது. தொடரும் பனிப்பொழிவால் சுற்றுலா பயணிகள் விடுதிகளில் முடங்கினர். வந்தவாசி, தஞ்சாவூர், திண்டுக்கல், சங்கரன் கோவில் உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் மாலையில் அரை மணி நேரம் கொட்டிய கனமழை பகலில் கொளுத்திய வெயிலுக்கு ஆறுதலாக அமைந்தது. தென்காசி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தடுப்புகளை தாண்டி தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி, கம்பம் உள்ளிட்ட இடங்களிலும், நெல்லை மாவட்டம் வள்ளியூர், கிழவநேரி, பண்டாரகுளம், கள்ளிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்தது. இதற்கிடையே லட்சத்தீவு மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். சுவிட்சர்லாந்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் அந்நாட்டில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் மாசடைந்த குடிநீரால் 8 பேர் பலியானது தொடர்பாக அமைச்சருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொடர் விடுமுறையால் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.